பல நேரம் இங்கிருந்து நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். யாருக்கு என்றால் அவரை உண்மையாய் அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நீ கேட்டுட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காம தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்வாயானால், நான் சொல்வேன், நான் செய்வேன் என்று சொன்ன அந்த அருள் செய்வேன் என்று சொன்ன அந்த நன்மையை நான் உனக்கு செய்ய மாட்டேன், அந்த செய்யறதுல இருந்து நான் மனம் மாறிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நமக்கு இப்போ ஒரு பயம் உண்டாகுது இல்லையா? ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தாலும் நான் அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்திருந்தாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நேற்றைய தினம் இங்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தனித்தனியே வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் வார்த்தையை கொடுத்த தேவன் நிச்சயமாய் செய்வார். ஆனால் தேவன் அருவருக்கிற காரியங்களிலே, தேவன் விரும்பாத காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கை போகும் பட்சத்திலே அந்த வார்த்தைக்கு தேவன் பதில் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். புரிஞ்சுக்கணும். தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறாம போக பண்ணுகிற உரிமை, அந்த அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அது என் வாழ்க்கையில நிறைவேறாம போகிறதுக்கு நான் தான் தடையா இருக்கேன். பல நேரம் நான் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு பல வேளைகளில நாம தான் தடையா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டியவர்கள் பல நேரம் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். ஆதாம் அதை போலதான் இழந்தான், சவுல் அதை போலதான் இழந்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் அதை போலதான் இழந்தார்கள், ஏசா அதை போலதான் இழந்தான். இப்படி அநேகரை சொல்லலாம். யூதாஸ் இழந்தான். நமக்கு முன்னே ஓடின ஒரு கூட்டம் இழந்திருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர் தான். அதே நேரம் அவரிடத்திலே நீங்கள் உண்மை இல்லாத பட்சத்திலே உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை அவர் செய்யாமல் மனமாறுவார். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் தன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிற மனிதனை நீ கண்டால் அவன் எங்க நிக்கிறானா? ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான். அவன் என்ன பண்ணப்படுவான் அப்படின்னா, இன்னும் உயர்த்தப்படுவான். நீங்க உண்மையாய் இருக்கும் பட்சத்தில் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிற பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள்.